கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சண்டையிலே நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா என்ன கூறுகிறார்? தனக்கு எதிராக வந்த அந்த பயங்கரமான பலசாலியாகிய கோலியாத்திடம் என்ன கூறுகிறார் என்றால், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொன்னான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது அங்கே கோலியாத்து அவ்வளவு ஒரு ராட்சதனை போல உயரமும் பலசாலியும், சிறு வயது முதற்கொண்டே அவன் யுத்தத்தை தெரிந்து கொண்டு யுத்த வீரனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதோ எந்த பட்டயமும் இல்லாமல், எந்த ஈட்டியும் இல்லாமல், எந்த கேடகமும் இல்லாமல் அவனோடு யுத்தம் பண்ண சென்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய் கோலியாத்தே, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்பதாக அங்கே சூளுரைத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தால் அவன் பட்டயமே இல்லாமல், கேடகமே இல்லாமல், ஈட்டியே இல்லாமல் அந்த கோலியாத்திடம் சண்டைக்கு சென்றிருப்பான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தாவீது ராஜா அவ்விதமாக சிறுவனாக இருந்தபோது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் இவ்விதமாக அந்த கோலியாத்தோடு கூட சண்டையிடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது வேறு வழியே இல்லாமல் அவன் சண்டைக்கு சென்றான். அங்கே பயங்கரமாக பட்டாக்கத்தியோடும் பட்டயத்தோடும் பயங்கரமான ஈட்டியோடும் கேடகத்தோடும் நின்ற அந்த கோலியாத்தை பார்த்து சற்றும் பயப்படாமல் அந்த சண்டையிலே தன்னுடைய கையிலே எந்த விதமான பட்டாக்கத்தியோ வேறு விதமான பட்டயமோ கேடகமோ ஈட்டியோ இல்லாதிருந்தும் ஒரு சிறிய கவன் கல்லினாலே அவன் கவனை எடுத்து அதிலே கூழாங்கல்லை வைத்து நெற்றிலே படும்படியாக அடித்தான் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவ்விதமாக தேவன் தாவீதோடு இருந்தபடினாலே அவன் அடித்த அந்த கூழாங்கல்லானது குறிதவராமல் அந்த கோலியாத்தின் நெற்றியிலே பட்டு பதிந்தபடினாலே அவன் முகங்குப்புற கீழே விழுந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக அவன் அந்த கோலியாத்தை ஜெயித்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்முடைய கருத்திலே பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, கேடகமில்லை, பணம் பலமில்லை, மனித பலமில்லை, அரசியல் பலமில்லை, எந்த பலமும் இல்லை. தாவீதைப் போல நாம் இளைய வாலிப வயதிலை விடையவர் போல நிராயுத பாணிகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிரியானவன் கோலியாத்தைப் போல அதிபயங்கரமான உயரமும் பலனும் சக்தியும் பராக்கிரமமும், சிறு வயதிலிருந்தே பயங்கரமான யுத்த வீரனாகவும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நம்மிடத்திலே இவைகள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்முடைய ஒரே பலன் நம்முடைய ஆண்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல இந்த நாளிலே நம்முடைய கரங்களிலே எதுவுமே இல்லை. எதை வைத்துக்கொண்டு நாம் யுத்தம் பண்ண போகிறோம்? தாவீது சொன்னது போல தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னான். தேவனுடைய நாமத்தினாலே நாமும் கூட நம் கையிலே இந்த நாளிலே எதுவும் இல்லை.
நம் எதிராளிகளோட சண்டை போடும்படியா. ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்ன? தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே நாம் எதிராளிகளிடம் சண்டை போட போகிறோம். எதிராளிகள் என்றால் என்ன? எதிராளிகள் என்றால் தினமும் நமக்கு வரக்கூடிய துன்பம், தொல்லை, துக்கம், பயம், வேதனை, விரோதம், பொறாமையினால் வரக்கூடிய துன்பங்கள், நம்மை மீது கொடுமைக்காரர்களால் வரக்கூடிய துன்பங்கள், இவைகள் தான் நம்முடைய இந்த நாள் வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக போராடக்கூடிய கோலியாத் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் சகோதரனே, சகோதரியே, கண்ணீரில் இருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, குழந்தைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று தடுமாறுகிற, குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி தடுமாறுகிற, கடனிலிருந்து எப்படி நான் மீண்டு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று கதறுகிற என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய கோலியாத் தான் யார்? இந்த நாளிலே உனக்கு விரோதமாக, பயங்கரமாக உன்னை அழித்து போடும்படியாக நின்று கொண்டிருக்கிற அந்த கோலியாத் யார்? உன்னுடைய கடன் பிரச்சனையா? உன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டமா? மற்ற உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே உனக்கு ஏற்பட்ட அவமானமா? நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலே உன்னுடைய மேலதிகளால் அல்லது உடன் வேலை செய்யக்கூடியவர்களால் வரக்கூடிய துன்பமா? அவர்களால் நீ பரிகசிக்கப்படுகிறாயா? வேதனைப்படுத்தப்படுகிறாயா? நிர்பந்திக்கப்படுகிறாயா? துன்படுத்தப்படுகிறாயா? கேலி கிண்டல் செய்யக்கூடிய நிலையிலே உன்னை அவர்கள் ஆளாக்குகிறார்களா? அல்லது உன் கடன் பிரச்சனையா? அல்லது உன்னுடைய மாமியாரால் வரக்கூடிய பிரச்சனையா? அல்லது உன்னுடைய கணவனால் வரக்கூடிய பிரச்சனையா? அல்லது உன்னுடைய மனைவியால் வரக்கூடிய பிரச்சனையா? அல்லது உன்னுடைய குழந்தைகளினால் வரக்கூடிய பிரச்சனையா? அல்லது உன்னுடைய அக்கம் பக்கத்தார், எதிர் வீட்டார் இடமிருந்து வரக்கூடிய பிரச்சனையா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு எதிராக, உனக்கு வேதனை கொடுக்கும்படியாக வந்து நிற்கக்கூடிய அந்த கோலியாத் யார்? நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்த இந்த காரியங்களிலே, இந்த இவர்களிலே யார் இந்த நாளிலே உனக்கு நிற்கக்கூடிய கோலியாத்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அவ்வளோ வல்லமையுள்ள கோலியாத்தை போல உனக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய இந்த துன்பங்களை நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய்? எந்த விதத்திலே ஜெயிக்கப் போகிறாய்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, தாவீது உனக்கு வழிகாட்டி இருக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்தினாலே. ஆம், நாம் தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஜெயங்கொள்ளப் போகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் விசுவாசிக்கிற, நாம் முழுமையாய் நம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முழுமையாக ஜெயம் கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, நீ நம்பு. ஆண்டவரும் சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாக இருப்போம். ஏனென்றால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் இந்த நாளிலே உனக்கு கோலியாத்தை போல வந்திருக்கிறதான இந்த பயங்கரமான பிரச்சனையிலிருந்து, பயங்கரமான தொல்லையிலிருந்து, பயங்கரமான ஆபத்திலிருந்து, பயங்கரமான விபத்திலிருந்து, பயங்கரமான வியாதியிலிருந்து நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தப்பிக்க முடியாது என்று நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை காக்க வல்லவர், உன்னை வழிநடத்தின தேவன், உன்னை வழிநடத்துகிற ஆண்டவர், உன்னை வழி நடத்த போகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ நான் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக நம்மோடு கூட இருந்த தேவன், இருக்கிற தேவன், இனி மேலும்
நம்மோடு கூட இருப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே இந்த கோலியாத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே உனக்கு வந்திருக்கிறதான அந்த பயங்கர துன்பம், பயங்கர ஆபத்து, பயங்கர விபத்து, பயங்கர வியாதி, இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இந்த கோலியாத்தை ஆண்டவர் தேவன் அவருடைய நாமத்தினாலே நீ ஜெபிக்கும் போது இந்த துன்பங்கள் ஓடி மறைந்து போவோம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவரே என்னோடு கூட இரும் என்று சொல்லி நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையானது உன்னை தாங்கும். ஆண்டவருடைய கரமானது உன்னை வழி நடத்தும். என் சகோதரனை சகோதரி, நீ நம்பு நம்பு நம்பு. ஆண்டவரை நம்பினோர் ஒரு நாளும் அவர்கள் வீண் போனது கிடையாது. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் விசுவாசம் வீண் போகாது. ஆண்டவர் உன் நம்பிக்கையும் அவர் மேல் நீ வைத்த விசுவாசத்தையும் நிச்சயமாக அவர் கனப்படுத்துவார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு வந்திருக்கிறதான கோலியாத்தை போன்ற அந்த பயங்கரமான இந்த எதிர்ப்பிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் இந்த நாளிலே உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த நாளிலே முன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நீ கோலியாத்தை போன்ற இந்த நாளிலே வந்த இந்த துன்பத்தை வெற்றி கொள்ள கர்த்தர் தாமே இந்த நாளிலே உனக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற தேவனே, அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்களுடைய பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தும் ஐயா, இனிமேலும் நடத்தும் ராஜா. ஆண்டவரே, ஒரு முறை சிங்கம் வந்த போது அந்த தாவீதை நீர் காப்பாற்றினீர். ஒரு முறை கரடி வந்தபோது அந்த தாவீதை நீர் காப்பாற்றினீர். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் எதிர்கொள்ள பலனை கொடுத்தீர். நீர் பலனை கொடுத்தீர், நீர் தப்புவித்தீர், நீர் ஜெயத்தை கொடுத்தீர். அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலே உமது சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரனையும் நீர் சகோதரியும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு கொடுத்ததான அந்த பலத்தையும் வல்லமையையும் வெற்றியையும் தேவரீர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை வெற்றி சேர்க்க பண்ணும். ஆண்டவரே, எங்களையும் எங்களை குடும்பத்தாரையும் நீர் காத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தேவனே, இனிமேலும் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பரம தகப்பனே, இப்போதும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கோலியாத்தை போல வந்திருக்கிற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவியும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி ravjaisingh@yahoo.com, rgvjaysingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.